சென்னையின் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் காரணத்தினால் சென்னையின் பல்வேறு இடங்களிலும் கனமழை பெய்து வருகிறது. நுங்கம்பாக்கம், அடையாறு, பாரிமுனை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. மெரினா, சேப்பாக்கம், மயிலாப்பூர் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை பெய்து வருகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். காலையில் சென்னையில் கனமழை பெய்த நிலையில் தற்பொழுதும் கனமழை பெய்து வருகிறது. சென்னை நுங்கம்பாக்கம், அடையாறு, பாரிமுனை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. சென்னையில் 3 நாட்களுக்கு மிக கனமழை இருக்கும் என்றும் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்படுவதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியிருந்தது. இந்நிலையில் இன்று காலை சென்னையில் கனமழை பெய்த நிலையில் தற்பொழுதும் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் மெரினா, சேப்பாக்கம், மயிலாப்பூர், நுங்கம்பாக்கம், அடையாறு, பாரிமுனை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தற்போது கனமழை பெய்து வருகிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், தற்போதைய நிலவரம் என்ன? பூங்குழலி, வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில சென்னையில் இன்று காலையிலிருந்தே பல்வேறு பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் இன்று மாலை 6 மணி அளவு, அதாவது 6 மணிக்கு முன்பு பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. 4 மணிக்கு மெரினா, நுங்கம்பாக்கம், அடையாறு, பெசன் நகர், பாரிமுனை, மயிலாப்பூர், ராதாகிருஷ்ணன் சாலை உள்ளிட்ட இடங்களில் இந்த பெய்ய தொடங்கிய கனமழை தொடர்ச்சியாக விட்டு விட்டு பெய்து வருகிறது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர். மெரினாவினுடைய இந்த காமராஜர் சாலை பகுதியை தான் நம்ம ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணாவினுடைய அந்த காட்சிகள் வழியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கனமழை காரணமாக நமக்கு தெரியும், காமராஜர் சாலையில பொதுவாகவே தண்ணீர் தேங்காது. ஆனால் தற்போது இந்த மெட்ரோ பணிகள் நடைபெற்று வருவதன் காரணமாக காமராஜர் சாலை பகுதிகளில் தாழ்வான இடங்களில் பல இடங்களில் தண்ணீர் வடியாத ஒரு நிலை இருக்கிறது. மழை ஒரு 2 மணி நேரமாக பெய்து கொண்டிருக்கிறது. மழை பெய்ய பெய்ய தண்ணீர் வெளியேற்றுவதற்கான பாதைகள் அமைக்கப்பட்டாலும் மழையினுடைய வீரியம் அதிகமாக இருப்பதன் காரணமாக வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 மணி தான் இருக்குது. ஆனால் தற்போதே இருண்ட மேகங்களாக சென்னை நகரமே இருளில் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது. மதியத்திற்கு பிறகே வாகன ஓட்டிகள் அனைவரும் பார்த்தீங்கன்னா முன் விளக்குகள் எரிய விட்டபடி அவர்கள் சாலையில் ஊர்ந்து வருவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. தீபாவளி பண்டிகை என்பதால் பெரும்பாலான மக்கள் சொந்த ஊர்களுக்கு சென்றிருந்த நிலையில நாளை முதல் மக்கள் சென்னை நகரை நோக்கி வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படும் இந்த சூழல்ல வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருப்பதன் காரணமாக பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படக்கூடாது. குறிப்பாக சாலைகளில் தண்ணீர் தேங்குவதை தடுப்பதற்காக மின் மோட்டார்கள் சிறப்பு ஏற்பாடுகளாக செய்யப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசின் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இன்று இரவு முழுவதும் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த கேடிசிசி மாவட்டங்களில் மழைப்பொழிவு இருக்கும் என்றே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பாலவெற்றிவேல்.